யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் இந்தியா சேலம் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பேரருட்தந்தை அருட்செல்வன் ராயப்பன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஆயரவர்களே, உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை, உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களுடைய கல்வி, இவற்றை பற்றி எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைத்துமே இறைவனின் இரக்கத்தால் நிகழ்வது என்று நான் எப்போதும் சொல்வதுண்டு. ஒரு எளிய ஏழை குடும்பத்தில் நான் பிறந்தேன். புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த சாத்திப்பட்டு என்னும் கிராமத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய தந்தைக்கு ஓரளவு கையெழுத்து போடும் அளவுக்காவது படிப்பறிவு இருந்தது. என்னுடைய தாய் பள்ளிக்கே சென்றதில்லை. அவர்களுக்கு 8 பிள்ளைகள். 4 பிள்ளைகள் நான் பார்க்காமலேயே இறந்து விட்டார்கள். பிறந்ததில் நான் 7வது பிள்ளை, தப்பி பிழைத்ததில் 3வது பிள்ளை. எனக்கு ஒரு தம்பியும் உண்டு. 4 ஆண் பிள்ளைகள். இறைவனுடைய இரக்கத்தினால், பலருடைய உதவியினால் நான் படித்தேன். 8ஆம் வகுப்பு வரை, 13ஆம் வயது வரை என்னுடைய சொந்த ஊரிலேயே படித்துவிட்டு ஓராண்டு திண்டிவனம் என்னும் ஊரில் படித்தேன். புனித அன்னாள் மேல்நிலை பள்ளியில் 2 ஆண்டுகள் கடலூரில் பள்ளியிலே படித்தேன். கடலூரில் அந்த காலத்தில் PUC என்று சொல்லுவார்கள், அங்கேயும் படித்தேன். பிறகு மதுரை கருமாத்தூர் புனித அருளானந்தர் கல்லூரியில் மெய்யியல் பயின்றேன். ஓராண்டு பயிற்சி பணிக்காக கடலூரில் மீண்டும் நான் படித்த பள்ளியிலேயே செலவிட்டுவிட்டு 4 ஆண்டுகள் நான் பெங்களூர் புனித பேதுரு குறுமடத்திலே கல்வி பயின்றேன். இறுதியாக 1986ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டேன். முதல் 2 ஆண்டுகள் இளங்குறுமடத்திலே பணி, அதைத் தொடர்ந்து 3 பங்குகளிலே பணி. 1990ஆம் ஆண்டு பெங்களூர் புனித பேதுரு குறுமடத்தில் பேராசிரியராக சேர்ந்தேன். அன்றிலிருந்து 2021 வரை 31 ஆண்டுகள் அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு அங்கேயே ஆசிரியராக பணிபுரிந்தேன். மே மாதம் 31ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்னை சேலம் ஆயராக நியமித்தார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2021 ஒரு ஆயராக நான் திருநிலைப்படுத்தப்பட்டேன். ஒரு இறை அழைத்தல் என்பது நிச்சயமாக இறைவனால் தரப்படுகின்ற ஒரு மாபெரும் கொடை. இந்த இறை அழைத்தலை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? நான் 9ஆம் வகுப்பு திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்ற போது அங்கே இருக்கிற உள்விடுதியிலே அருள் தந்தை ஆந்திரே கராஃப் MEP ஃபாதர், பாரிஸ் வேத போதக சபையை சார்ந்த அந்த ஃபாதர் என்னை மிகவும் அன்பு செய்தார். என்னில் இறை அழைத்தலை ஊட்டினார். அந்த காலத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கிறவர்கள்தான் உண்மையாகவே செய்தித்தாளை எல்லாம் உணவறையிலே வாசிக்க வேண்டும் மாணவர்களுக்கு என்றெல்லாம் இருந்தது. நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாலும் என்னுடைய குரல் வளத்தை மெச்சி அவர் நான் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது நான் நினைத்தேன், பின்னாளில் ஒரு வழக்குரைஞராக வேண்டும் அல்லது தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாருக்கும் எடுத்துரைத்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று நினைத்தேன். அந்த சூழ்நிலையில்தான் நான் இளங்குறுமடத்தில் 10ஆம் வகுப்புக்காகவே சேர ஆசைப்பட்டேன். திண்டிவனத்திலிருந்து கடலூர் என்ற ஊருக்கு வந்து அங்கே இருக்கிற இளங்குறுமடத்தில் 4 ஆண்டுகள் செலவிட்ட பிறகு நான் மேல் படிப்பாக சென்றேன். இவ்வாறு சிறு வயதிலிருந்தே இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், திருப்பலியில் வாசகங்களை முழங்க வேண்டும், நம்முடைய குரலை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. அதற்கு முக்கியமாக எனக்கு வாழ்நாள் முழுவதும், அதுவும் குருவாக திருநிலைப்படுத்தப்படும் வரை துணை புரிந்த 2 அன்பு தந்தையர்கள், அந்த ஆந்திரே கராஃப் என்ற பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த அருள்பணியாளரும், எனக்கு திருமுழுக்கு கொடுத்து பின்னாளில் இளங்குறுமட அதிபராயிருந்த அருள் தந்தை
ஜோசப் எத்தக்குழி என்ற அந்த தந்தையும் ஒருபோதும் என் நெஞ்சை விட்டு அகல்வதே இல்லை. உண்மையில் நான் குருவான பிறகு, முதல் நன்றி திருப்பலி நிறைவேற்றிய பிறகு, அந்த ஆண்டு நான் மே மாதம் 20ஆம் தேதி குருவானேன். ஆனால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அது முடிந்து ஒரு 4-5 மாதங்களில் ஜோசப் ஏத்தக்குழி என்ற தந்தை என்னை விட்டு பிரிந்தார். இப்படித்தான் என்னுடைய குருத்துவ பயணம் தொடக்கத்தில் இருந்தது என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய ஆரம்பகால குருத்துவ பணி எவ்வாறு அமைந்திருந்தது? ஆரம்பகால குருத்துவ பணி நான் ஏற்கனவே சொன்னது போல புனித ஆஞ்சேசம்மாள் இளங்குருமடம் கடலூரில் இருக்கிறது. புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்துக்கானது. அங்கே ஏழை மாணவர்கள் விடுதியும் இருந்தது. சாவியோ ஹோம் என்று அந்த காலத்திலே நாங்கள் சொல்லுவோம். அந்த சாவியோ ஹோமை பார்த்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு ஆங்கிலம் முக்கியமாக கற்றுக் கொடுப்பது, குருமட மாணவர்களோடு இருப்பது, அந்த ஏழை மாணவர்களோடு நேரம் செலவிட்டு அவர்களை பள்ளிக்கு அனுப்பி படிக்க உதவி செய்வது, அப்படி ஒரு நிலை. ஒவ்வொரு நாளும் காலை திருப்பலி ஏறக்குறைய 200 சிறுமிகள் இருக்கின்ற ஒரு இல்லத்திற்கு சென்று நான் திருப்பலி நிறைவேற்றினேன். அந்த காலத்திலேயே ஒவ்வொரு நாளும் நான் பல மணி நேரம் செலவழித்து என்னுடைய மறையுரைகளை தயாரித்தேன். எனக்கு குருமட அதிபராக இருந்தவர் அருள் தந்தை ஜான் துரைசாமி என்னும் ஒரு குருவானவர். அவருடைய அண்ணன்தான் எனக்கு திண்டிவனத்திலே நான் படிக்கும்போது அவர் தலைமை ஆசிரியராக இருந்தார். அங்கே தலைமை ஆசிரியராக நான் 14 வயதிலே அவரிடம் படிக்கின்ற போதுதான் அவர் சேலத்தின் 3வது ஆயராக அறிவிக்கப்பட்டார். 2வது ஆயர் என்னுடைய பாண்டிச்சேரி பேராயர், 3வது ஆயர் அவர். நான் பிற்காலத்தில் அந்த 2வது ஆயர் 3வது ஆயரை 14 வயது மட்டுமே இருந்த 5வது ஆயர் முன் அறிவிப்பார் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை. நான் 14 வயதிலேயே நான் அந்த 3வது ஆயரை நான் பார்த்தேன். அவருடைய தம்பி தந்தை ஜான் துரைசாமி அருமையான குரு, ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர், கண்டிப்பானவர். என்னை நல்ல விதமாக அந்த 2 ஆண்டுகள் 1986 88 வரை நன்றாக என்னை பயிற்றுவித்தார் என்று சொல்ல வேண்டும். ஜெபிக்க, நன்றாக கற்றுக் கொடுக்க, பொறுப்பாக இருக்க, குருத்துவ வாழ்வை வாழ. வழக்கமாக சொல்லுவார்கள், சில பேர் குருவாக ஆவதற்கு உதவி செய்கிறார்கள், இன்னும் சில பேர் குருவாக வாழ்வதற்கு துணை செய்கிறார்கள் என்று. அந்த விதத்தில் அந்த 2 ஆண்டுகளும் அருமையாக அமைந்தன. பிறகு நான் உதவி பங்கு குருவாக வெறியூர் என்ற ஊருக்கு அனுப்பப்பட்டேன். அங்கே ஏறக்குறைய 1 ஆண்டுகள் 2 மாதங்கள் அங்கே நான் செலவிட்டேன். அதுவும் சாதாரண மக்களோடு இறைவார்த்தை அறிவிக்க. அங்கே எனக்கு பவுல் தெலாமோர் என்ற குருவானவர் இருந்தார். அவரும் என்னை நல்ல விதமாக ஒரு மூத்த சகோதரனாக, தந்தையாக வழிநடத்தினார். அதுவும் ஒரு நல்ல அனுபவம். அதற்கு பிறகு காரைக்கால் என்ற ஊரிலே உதவி குருவாக இருந்தேன். ஏறக்குறைய 6 மாதங்கள் மட்டுமே பங்கு தந்தையாக பணியாற்றினேன், குறும்பாகரம் என்ற ஊரில். அப்போதுதான் பெங்களூரில் நான் திரு அவை சட்ட பேராசிரியராக சேர்க்கப்பட வேண்டும் என்ற அழைப்பு வந்தது. அங்கிருந்து பெங்களூர் புனித பேதுரு குருத்துவ கல்லூரியிலே பேராசிரியராக படிப்பை தொடங்கினேன். பிறகு முனைவர் பட்டம் 1994 பெற்று நான் திரு அவை சட்டம் கற்றுக் கொடுப்பதிலே மற்றும் குரு மாணவர்களை உருவாக்குவதில் என் நாட்களை செலவிட்டேன். திரு அவை சட்டத்திலே நீங்கள் கலாநிதி பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். குருவாக இருந்து ஆயராக தெரிவு செய்யப்பட்ட பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? பல நேரங்களில் நான் ஆயராவதற்கு முன்பே திரு அவை சட்டம் சார்ந்த விளக்கங்கள், சந்தேகங்கள், பிரச்சனைகள் எழும்போது நானே விளக்கம் அளித்திருக்கிறேன். உண்மையில் சொல்லப்போனால் 1990 2021 வரை 31 ஆண்டுகளில் என்னிடம் கற்ற குருமானவர்கள், குருக்கள் 2000 கூட எட்டும் என்று சொல்லலாம். பல ஆயர்கள் என்னிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். பல அருள் கன்னியர்கள் என்னிடம் பயின்றிருக்கிறார்கள். பல்வேறு துறவர சபைகளுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் இங்கே இருக்கிறோம். நான் ஆயராகும்போது ஏறக்குறைய 10 பேருக்கு மேல் என்னுடைய மாணவர்களே ஆயர்கள் என்ற நிலை இருந்தது. அதனால் பலர் எதிர்பார்த்திருந்தார்கள். என்னிடம் கேட்கப்பட்ட போது நான் சொன்னேன், இந்த மறை மாவட்டத்தில்
எங்கே நான் ஆயராக நியமிக்கப்படுகிறேனோ அங்கே கூட 50 விழுக்காட்டுக்கு மேல் என்னுடைய மாணவர்கள் தான், என்னிடம் கற்றவர்கள் தான். அவர்களுடைய ஒத்துழைப்போடு ஒருவேளை இறைவன் என்னுடைய இறைவார்த்தை பணிக்கு ஒரு மேடை அமைத்து தருவதாகத்தான் நான் அதை நினைத்தேன். தகுதியில்லை, இருந்தாலும் ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார், அவர் வல்லமை தருவார் என்று ஒப்புதல் நான் கொடுத்தேன். நீங்கள் இறைவார்த்தையிலே ஆர்வமுள்ளவராக இருக்கின்றீர்கள். நிச்சயமாக இறைவார்த்தையை அறிவிப்பது என்பது இறைவனுடைய மாபெரும் கொடை. உங்களுக்கு எவ்வாறு இந்த இறைவார்த்தையின் மீது ஆர்வம் ஏற்பட்டது? நான் தொடக்கத்திலே சொன்னது போல புத்தகங்களை வாசிப்பது, அதுவும் உறக்க வாசிப்பது, பொது இடங்களில் நின்று முழங்குவது இயல்பாகவே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. என்னுடைய உச்சரிப்பு, என்னுடைய குரல் வளம், இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய பயன்பட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதனாலே விவிலியத்தை பொறுத்த மட்டில் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குருமடத்திற்கு பேராசிரியராக தேர்ந்து கொள்ளப்பட்ட போது முதலில் நான் நினைத்தேன், என்னை விவிலிய பேராசிரியராகத்தான் அவர்கள் அழைக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். அதில் பாண்டித்தியம் பெறத்தான் என்னை கேட்கப் போகிறார்கள் என்று நினைத்தேன். வந்த பிறகுதான் தெரிகிறது நான் திரு அவை சட்டம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. இருந்தாலும் கீழ்ப்படிந்து திரு அவை சட்டத்தில் நான் முனைவர் பட்டம் பெற்றேன். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, I fell in love with scripture but married canon law. விவிலியத்தை காதலித்தேன், ஆனால் திரு அவை சட்டத்தை மணந்து கொண்டேன் என்று சொல்வதுண்டு. ஆகையினால் மறையுரை, விளக்க உரை, தியானங்கள் இவற்றிலெல்லாம் தொடக்கத்திலிருந்தே ஆர்வம் இருந்தது. நான் சொன்னது போல 14 வயதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அருள் தந்தை கரோஃபால், அன்பு தந்தை ஜோசப் ஏத்தக்குழியால், பின்னாளில் நான் குருமடத்தில் படிக்கின்ற போது என்னுடைய பேராசிரியர்களால், அருள் தந்தை லெக்ரான், அருள் தந்தை அலோஷியஸ் சேவியர் போன்ற திறமை மிக்க பேராசிரியர்களால் என்னில் விவிலிய ஆர்வம் அதிகமாக ஆரம்பித்தது. அப்படி இருக்கும்போது தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் இறைவார்த்தையை கேட்க வேண்டும் என்று நான் விவிலியம் முழுவதையும் பதிவு செய்து முதலில் நான் கேட்க வேண்டும், எனக்கு நெருக்கமானவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உலகமே கேட்க வேண்டும் என்ற ஆசையினால் அந்த பணியிலெல்லாம் பிற்காலத்தில் ஈடுபட்டேன். நீங்கள் திரு அவை சட்டத்தை நன்கு கற்றிருக்கின்றீர்கள். திருமணத்தை பற்றி, அதனுடைய புரிதலை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? நம்முடைய அருளடையாளங்கள் 7, அதில் இறுதி அருளடையாளமாக திருமணத்தை கூறுகிறோம். திரு அவை சட்டம் 1055 திருமணத்தை பற்றி விளக்குகிறது. அது ஒரு உடன்படிக்கை. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே தான் ஒரு நிலையான உறவு. இந்த நவீன காலத்தில் ஆண் ஆண் பெண் பெண் என்றெல்லாம் கூட திருமணம் என்று பேசிக்கொள்கிறார்கள். அது இறைவனுக்கு உகந்ததல்ல. அது ஒரு நிரந்தரமான உறவு. வெறும் ஒப்பந்தம் மட்டுமல்ல, அதை தாண்டி உடன்படிக்கை என்று திரு அவை போதிக்கிறது. அதையே திரு அவை சட்டமும் இந்த 1055 எடுத்து சொல்லுகிறது. அதனுடைய நோக்கம் என்ன எனும்போது, வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்பௌசஸ், ஒருவர் மற்றவருடைய நலன்தான் அதனுடைய தலையாய நோக்கம். குழந்தைகளை பெற்று அவர்களை அக்கறையோடு வளர்ப்பது என்று சொல்லுகிறது. இப்படி திருமணத்தை அது புரிந்து கொள்கிறது. ஒரு திருமணத்துக்கு உண்மையாகவே தேவையானவை 3 காரியங்கள். அது செல்லத்தக்க விதத்தில் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால், வாட் மேக்ஸ் த மேரேஜ் என்று சொல்லும்போது, ஒருவர் மற்றவரோடு செய்து கொள்ளுகின்ற நான் சொன்ன உடன்படிக்கை, அது ஒரு விதத்தில் ஒப்பந்தம் கூடத்தான். அந்த உடன்படிக்கை அதான் கன்சென்ட், அந்த சம்மதம். நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், காப்பாற்றுகிறேன், மதிக்கிறேன், அன்பு செய்கிறேன் என்கின்ற அந்த சம்மதம்தான் முதலாக ஒரு திருமணத்துக்கு மிக முக்கியமாகிறது. இரண்டாவது, திரு அவை எத்தனையோ விக்கினங்கள் அல்லாவது தடைகள் இருக்கின்றன திருமணத்துக்கு என்று சொல்லுகிறது. அது திரு அவை சட்டத்தில் முக்கியமாக 1083 1094 வரை 12 தடைகள் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த தடைகள் எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது ரிக்வயர்மெண்ட், தேவை. மூன்றாவதாக அது திரு அவை சட்ட முறையில் கனானிக்கல் ஃபார்ம் என்று சொல்வார்கள், அந்த திருமணம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகையினால் இந்த 3 காரியங்களையும் மனத்தில் கொள்ள வேண்டும். உண்மையாகவே அங்கே சம்மதம் இருக்கிறதா? அந்த சம்மதத்துக்கு தடையாக இருப்பவை என்ன? சில சமயத்தில் கட்டாயத்தினால் திருமணம்,
சில சமயத்தில் ஏமாற்றி திருமணம், சில சமயத்தில் நான் திருமணம் செய்து கொள்வேன் ஆனால் இன்னொரு பெண்ணையும் வைத்திருப்பேன் என்று செய்யும்போதே மனத்திலே வைத்து செய்கின்ற திருமணம், சில சமயத்தில் பொய் சொல்லி ஆள் மாறாட்டம் பண்ணி திருமணம், இவையெல்லாம் அந்த சம்மதத்தை பாதிக்கிறது. எது உண்மையான திருமணம்? உண்மையான சம்மதத்தோடு இருக்கிற திருமணம் தான் உண்மையான திருமணம். இந்த விக்கனங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிற திருமணம், நான் சொன்னது போல் சட்டம் 1083 1094 வரை இந்த 12 விக்கனங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு வேளை விக்கனம் இருந்தால் அது விலக்கு அளிக்கக்கூடியதாக இருந்தால் விலக்கு பெற்று டிஸ்பென்சேஷன் என்று சொல்வார்களே, அந்த டிஸ்பென்சேஷன் பெற்று அந்த ஒரு வேளை அந்த திருமணம் நிறைவேற்றப்படலாம். மூன்றாவது, திரு அவை சட்ட முறைப்படி என்றால் சட்டம் 1008 அது சொல்லுகிறது. திரு அவை சட்ட முறை என்றால் முறையான பங்கு குருவோ அல்லது மறைமாவட்ட ஆயரோ தான் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். கத்தோலிக்க திருமணத்தை 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு ஆணும் பெண்ணும் இவர்களுக்கிடையே திருமணம். இதுதான் திரு அவை சட்ட முறையான திருமணம் என்று நாம் சொல்வது. திருமணத்தினூடாக ஒரு புதிய குடும்பம் உருவாகின்றது. சமூகத்திற்கும் திரு அவைக்கும் குடும்பம் மிக முக்கியமான அழகாக இருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ குடும்பங்கள் விவாகரத்து நிலையிலே வந்து உடைந்து போகின்றன. இதற்குரிய காரணங்கள் என்ன? கம்யூனியன் ஆஃப் லைஃப், அவர்கள் ஒரு குழும வாழ்வு, கூட்டு வாழ்வு, ஒன்றிணைந்த வாழ்வு வாழத்தான் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இப்படி வாழ்நாளுக்கெல்லாம் தன்னோடு துணை நிற்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனும்போது அவர்களோடு ஒத்துப்போக வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் பல்வேறு சிறு சிறு காரணங்களுக்காக கூட சண்டையிட்டு கொண்டு பிரிந்து போகிறார்கள். அதனால் ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்யும்போது போதுமான தயாரிப்பு இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி ஓரளவுக்காக தெரிந்திருக்க வேண்டும். அல்லது ஏற்பாடு செய்கின்ற திருமணங்களாக இருந்தாலும் கூட அந்த குடும்பம் எப்படிப்பட்டது, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவரோடு நாம் தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் வாழ முடியுமா, அவருடைய நம்பிக்கை என்ன, அவருடைய ஆர்வம் இதிலே இருக்கிறது என்பதையெல்லாம் தெரியாமல் பல பேர் திருமணத்திலே நுழைந்து விடுகிறார்கள். திருமணத்துக்கு பல்வேறு விதமான தயாரிப்புகள் தேவை. குழந்தையாக இருப்பதிலிருந்து குடும்பத்தை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும். ரிமோட் ப்ரிப்பரேஷன். இளைஞர்களாக இருக்கும்போது ஓரளவு நம்முடைய மறைக்கல்வியிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். திருமணத்திற்கு முன் 1 மாதமாவது தயாரிப்பு இருக்க வேண்டும். தயாரிப்பு இல்லாமல் பல குடும்பங்கள் இருக்கின்றன. அதனால் இந்த பிரச்சனைகள் வருகிறது. வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், மதிக்கவும், ஏற்றுக்கொள்ளவும், காப்பாற்றவும் தயாராக இருப்பது அவ்வளவு எளிதல்ல. ஆகையினால் இவற்றுக்காக சரியான துணையை தேர்ந்தெடுப்பது, இந்த அருளடையாளத்துக்காக நல்லவிதமாக தயாரிப்பது, அவர்கள் ஒருவரை பற்றி தெரிந்து கொள்வது, இதெல்லாம் திருமணத்துக்கு முன். இந்த நவீன காலத்தில் எதற்காக இத்தனை விவாகரத்துக்கள், ஏன் இப்படி குடும்பங்கள் அழிந்து போகின்றன எனும்போது, அன்பு செய்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் உனக்காக துன்புற தயாராக இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். என்னை பொறுத்த மட்டில் எவ்வளோ பேர் அத்தகைய துன்பத்தை தாங்கிக் கொள்ள தயாராக இல்லை. எவ்வளோ பேர் சுயநலமிகளாக இருக்கிறார்கள். எவ்வளோ பேர் திருமணத்திற்கு பிறகு புதிய நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருப்பதால் இவரோடு வாழ்ந்தது போதும் என்கின்ற மனநிலையோடு அவர்கள் பிரிந்து போகின்றார்கள். இன்னும் சில பேர் புதிய உறவுகளில் அனாவசியமாக ஈடுபட்டு பழையவர்களை மறந்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு காரணங்கள் சமூகத்திலே இருக்கின்றன. இந்த நவீன ஊடகங்கள், நவீன நாகரிகம் என்ற பெயரிலே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பழகலாம் என்கின்ற நிலை. அவர்கள் இறைவன் முன்னும் ஒருவர் முன்னும், உன்னுடைய இடத்திலே நான் வேறு ஒரு பெண்ணை நினைத்தும் கூட பார்க்க மாட்டேன், உன்னுடைய இடத்திலே வேறு ஒரு ஆணை நான் நினைத்து பார்க்க மாட்டேன் என்கின்ற அளவுக்கு அந்த பிரமாணிக்கம், பற்றுறுதி, உண்மை நிலை இல்லாமல் இருப்பதால் தான் இத்தனை பிரச்சனைகள் எழுகின்றன. கூடி ஜெபிக்கும் குடும்பம், சேர்ந்து வாழும் குடும்பம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் சேர்ந்து ஜெபிக்கின்றார்களா, இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்றார்களா, திருப்பலியிலே மற்ற இடங்களிலே ஒன்றாக பங்கு பெறுகிறார்களா, இவையெல்லாம் அன்னை மரியா மீது பக்தி, இது போன்ற ஒரு சமய சூழ்நிலையும் அவர்களுக்கு உண்மையாகவே அவர்கள் குடும்பத்தில் நிலைத்து நிற்க துணை புரியும் என்று நம்புகிறேன். சமகாலத்திலே பல குடும்பங்கள் உடைந்து போவதற்கான காரணம் தொலைக்காட்சி தொடர் நாடகங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நாடகங்களுடைய கருப்பொருள் அவ்வாறு அமைகின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? உண்மைதான். ஒரு விதத்தில்
வெளிநாடுகளிலே ஒரு காலத்தில் சொன்னார்கள், முக்கியமாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலே 3 குடும்பங்களில் 2 குடும்பங்கள் பிரிந்து விடுகின்றன என்று சொன்னார்கள். இப்போது 4 குடும்பங்களில் 3 பிரிந்து விடுகின்றது என்று கூட அதை அதிகப்படுத்துகிறார்கள். நான் தனியே வாழ்ந்து விட முடியும், வேறொரு துணையை நான் கண்டுபிடிக்க முடியும் என்று பல பேர் நினைக்கிறார்கள். நம்முடைய தமிழ் பண்பாட்டில் பல சமயங்களில் இன்னொரு துணையை திருமணத்திற்கு பின், முறிந்த திருமணத்திற்கு பின் கண்டுபிடிப்பது மிகவும் எளிதல்ல என்கின்ற நிலை இருந்தது. அதுவும் இப்போது மாறிப்போகிறது. நீ 2-3 பேரோடு வாழ்ந்தாலும் நானும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது. இதெல்லாம் பெரும்பாலான காரணம் சுயநலம் தான் காரணம். நான் சம்பாதிக்கிறேன், நான் தனியே வாழ முடியும், நான் இன்னொரு ஆணை அல்லது இன்னொரு பெண்ணை தேர்ந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்ற மனநிலை. உண்மையாகவே இறைவன் மீது பற்று இருந்தால் இதெல்லாம் நடப்பது அவ்வளவு சாத்தியம் அல்ல. எவ்வளோ பேர் கடவுள் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள், விவிலியம் வாசிக்க மாட்டேன் என்கிறார்கள், தியாகம் செய்ய மனதில்லாமல் இருக்கிறார்கள், உண்மையான அன்பு என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது சரிதான். நானும் அடிக்கடி சொல்லுவேன், எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம். கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு என்ற ஒரு பாடலை மீண்டும் மீண்டும் கேட்டால் கட்டடிக்காதவன் கூட கல்லூரிக்கு போவதை நிறுத்திவிடுகிறான் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அதுபோல நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும். உண்மையாகவே மக்களுக்கு உந்துதல் தருகின்ற செய்திகளை கேட்க வேண்டும். அதற்காகத்தான் நானும் கூட மீண்டும் மீண்டும் இறை வார்த்தையை கேளுங்கள் கேளுங்கள் என்று சொல்லுவேன். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை நான் 100 தடவை கேட்டிருக்கிறேன் என்றால் பாருங்களேன். எதை பார்க்கிறோமோ அப்படியே உருவாகிறோம். கெட்ட படங்களை பார்க்காதீர்கள், நேரத்தை வீணாக செலவழிக்காதீர்கள், நல்லது செய்யுங்கள் என்று. உண்மையாகவே இந்த காரணம். ஏன் நவீன இந்த சீரியல்ஸ் என்று சொல்கிறார்களே, சிறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் எவ்வளவோ கெட்ட செய்திகளை மறைமுகமாக போதிக்கின்றன. அதுவும் ஒரு காரணம் என்பதில் சந்தேகமே இல்லை. எடுத்துக்காட்டான நல்ல குடும்பங்களோடு தொடர்பு இருந்தால்தான் பல புனிதர்களுடைய பொதுநிலையினராக இருந்து புனிதரான நல்ல மனிதர்களுடைய தியாக வாழ்வு வாழ்ந்த மக்களை அவர்கள் உண்மையாகவே உற்று பார்த்தால்தான் அவர்கள் வாழ்வு சிறக்கும். ஒவ்வொரு பொதுநிலையினரும் திருமுழுக்கினூடாக தங்களுடைய பொது குருத்துவ பணிக்கு அழைக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக இறைமகன் இயேசுனுடைய முப்பணிகளை ஆற்ற அவர்களுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. இந்த பணிகளை இவர்கள் எவ்வாறு சிறப்பாக ஆற்ற முடியும்? ஆயராக உறுதி பூசுதல், கன்ஃபர்மேஷன் என்னும் அருளடையாளத்துக்கு போகும்போது நான் குழந்தைகளை பார்த்து கேள்வி கேட்பேன். திருமுழுக்கினால் ஆவதென்ன, அதன் விளைவுகள் என்ன என்று. அவர்கள் படித்த மறைக்கல்வியில் ஒரு முழுமையாக அது கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்ற வருத்தம் எனக்கு உண்டு. எல்லாரும் சொல்வார்கள், பிறப்பு நிலை பாவம், செயல்வழி பாவம் நீங்குகிறது. அந்த காலத்திலே ஜென்ம பாவம் கர்ம பாவம் என்று சொல்லுவோம். அது உண்மைதான். நாம் திரு அவையின் பிள்ளைகளாகிறோம், கடவுளின் பிள்ளையாகிறோம் என்றும் சொல்வார்கள். ஆனால் அத்தோடு சேர்ந்து இப்போது நீங்கள் தெரிவித்த கிறிஸ்துவனுடைய முப்பெரும் பணியிலே நாம் எல்லாரும் பங்கு கொள்ள உரிமையும் கடமையும் கொண்டுள்ளோம் திருமுழுக்கினால், ஞானஸ்தானத்தினால் என்பதை பலர் மறந்து விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி போதனையின் போது சொன்னார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நானே வழி, நானே உண்மை, நானே உயிர் என்றார். திருமுழுக்கினால் உண்மையாகிய கிறிஸ்துவை நாமும் பின்பற்றுகிறோம். அவர் டீச்சர், அவர் ஒரு போதனையாளர். அவரை போல நாமும் போதிக்க கடமை கொண்டிருக்கிறோம், கற்றுக் கொடுக்க கடமை கொண்டிருக்கிறோம். ஒரு 10 வயது சிறுவனாக இருந்தாலும் சிறுமியாக இருந்தாலும் 8 வயது 5 வயது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க கடமை திருமுழுக்கினாலேயே நாம் பெறுகிறோம். நாம் எல்லாருமே இப்படி கற்றுக் கொடுப்பவர்கள், அதுவும் இறை வார்த்தையை கற்றுக் கொடுப்பவர்கள், மறைக்கல்வியை கற்றுக் கொடுப்பவர்கள், பக்தியை கற்றுக் கொடுப்பவர்கள். அந்த உரிமை கடமை திருமுழுக்கினால். ஆண்டவர் சொன்னார், நானே வாழ்வு என்றார். அதே போல ஆண்டவர் மட்டும் குரு அல்ல, ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் திருமுழுக்கு பெற்றதனால் குருவாகின்றார்கள். அவர்களுக்கும் புனிதப்படுத்துகின்ற அந்த கடமை உண்டு. பாவ சங்கீர்த்தனம் கேட்பது அல்லது திருப்பலியிலே தலைமை தாங்குவது வேண்டுமானால் திருநிலைப்படுத்தப்பட்ட குருவுக்கு ஒதுக்கப்பட்டதாக இருக்கலாம்.
மற்றபடி ஒரு குரு செய்யக்கூடிய எல்லா பணியையும் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற சகோதரனும் சகோதரியும் செய்ய வேண்டும். வாழ்வு அளிக்க வேண்டும். We are the priest. All the Christians are priest. அதே போல் நானே வழி என்றார் ஆண்டவர். நாம் எல்லாருமே தலைவர்கள். We are all leaders. நாம் எல்லாரும் அரசர்கள். அரசரான கிறிஸ்துவை பின்பற்றி வழிகாட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். பள்ளியில் ஒரு வகுப்பு தலைவனாக ஒரு மாணவி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வழிகாட்ட வேண்டும். தலைமை பண்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு, அதுவும் குறிப்பாக திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் இருக்க வேண்டும். கிறிஸ்து உண்மையாகவே ஒரு இறைவாக்கினர், உண்மையாகவே ஒரு குரு, உண்மையாகவே ஒரு அரசர். அதே போல் திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் இந்த முப்பெரும் பணியில் பங்கு பெறுவது, கொடுக்கப்படுவது நம்முடைய திருமுழுக்கில் தான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டால், அதற்கேற்ப செயல்பட்டால் நலமாக இருக்கும். பல நேரங்களிலே சில அருள் பணியாளர்கள், குருக்கள், பங்கு தந்தையர்கள் அவர்கள்தான் இந்த முப்பெரும் பணியை, டீச்சிங், சாங்டிஃபையிங், கவர்னிங் பணியை செய்வதாக. என்னை பொறுத்த மட்டில் எந்த அருள் பணியாளர், எந்த பங்கு தந்தை மிக நல்லவர் தெரியுமா? அந்த கிறிஸ்தவ சமூகத்தை, அந்த பங்கு மக்கள் எல்லாரையும் இந்த முப்பெரும் பணியை செய்ய வைக்க வேண்டும். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பின் பொது நிலையுடைய பொற்காலம் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் பணியாற்றுவதற்கு திருவையிலே பல பங்கேற்கும் அமைப்புகள் இருக்கின்றது. அந்த அமைப்புகளிலே பணியாற்றுகின்ற பொது நிலையினர் இப்போது எந்த நிலையிலே பணியாற்றுகின்றார்கள்? பங்கேற்பு அமைப்புகள் எனும்போது உச்ச நிலையிலிருந்து பல்வேறு பங்கேற்பு அமைப்புகள் இருக்கின்றன. திருத்தந்தை கர்தினால்களோடு, உலகெங்கிலும் உள்ள பேராயர்கள், ஆயர்களோடு இணைந்து சில செய்திகளை நிர்ணயம் செய்கிறார், போதனையை தெரிவிக்கின்றார். அது ஒரு பக்கம். ஒரு நாட்டு அளவில் ஆயர்கள் எல்லாரும் இணைந்து செயல்படுகின்றார்கள், சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறார்கள், அதுவும் நடக்கிறது. மறைமாவட்ட அளவில் சில பங்கேற்பு அமைப்புகள், உதாரணமாக டயசிசன் சினட் என்று நடத்துகிறார்கள், கூட்டொருங்கியக்க திரு அவையாக. பிறகு அதை தாண்டி குருக்களுக்காக மட்டும் குருக்கள் மாமன்றம் என்று, ஆலோசனை குருக்கள் என்று, மறைமாவட்ட நிதிக்குழு என்று, அதே போல் மறைமாவட்ட அருள்பணி பேரவை என்று, இது மறைமாவட்ட அளவில் இன்னும் பல இருக்கலாம். மிக முக்கியமாக பங்கு அளவில், அதில் முக்கியமாக பொதுநிலையினருக்காகவே என்று பங்கு அருள்பணி பேரவை, பங்கு குழு என்று வழக்கமாக சொல்வார்கள். இன்னொன்று பங்கு நிதிக்குழு என்று. இவற்றிலெல்லாம் பொதுநிலையினர் தங்கள் ஆளுகை பணியை செயல்படுத்துகின்றார்கள். சில நேரங்களில் தீர்மான வாக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆலோசனை வழங்கும்போது, அதுவும் பெரும்பாலோர் ஆலோசனையை வழங்கும்போது எந்த ஒரு தலைவரும் அதை உதாசீனப்படுத்த முடியாது, புறக்கணிக்க முடியாது. ஆகையினால் இந்த பங்கேற்பு அமைப்புகள் மிகவும் பரிந்துரைக்கப்படுகின்றன. சில பங்கேற்பு அமைப்புகள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் பொதுநிலையினர் சரியாக பங்கேற்க முடியாது. எல்லாரும் முழு மனத்தோடு இந்த பங்கேற்பு அமைப்புகளில் பங்கு பெற்று செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நீங்கள் தற்சமயம் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். இலங்கையினுடைய பல பகுதிகளுக்கு சென்றிருக்கிறீர்கள். உங்களுடைய அவதானிப்பிலே எங்களுடைய இலங்கை நாட்டிலும் குறிப்பாக யாழ் மறை மாவட்டத்திலும் எவ்வாறு இந்த திரு அவையினுடைய பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன? என்னுடைய அன்பு நண்பர் சகோதரர் ஜேஸ்தாஸ் அவர்கள் டிஎனாக இருக்கிறார், மறைவட்ட அதிபராக. அந்த பங்கில் நான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவேற்றினேன். மக்களுடைய பக்தி, பங்கேற்பு, அவர்கள் பாடியது, இறைவார்த்தையை முழங்கியது எல்லாம் உண்மையாகவே என் நெஞ்சை தொட்டது. ஒரு விதமான ராகத்தோடு அவர்கள் பாடியது பக்தியோடு இருந்தது. அருள் பணியாளர்களுக்கு, குருக்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற அந்த மரியாதை எல்லாமே என் நெஞ்சை தொட்டது. அதே போல் புனித அன்னம்மாள் திருவிழாவுக்கு அருகில் இருந்த அந்த பங்குக்கும் நான் வழித்தூண்டல் அங்கேயும் சென்றிருந்தேன். அங்கேயும் அன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றினேன். பக்தியோடு மக்கள் பங்கேற்றது. அதற்கு பிறகு நற்கருணை ஆராதனை, அதில் நான் மறையுரை ஆற்றினேன். அங்கே நிகழ்பெற்ற அந்த கோயிலை சுற்றி நிகழ்ந்த ஊர்வலம் எல்லாமே என் நெஞ்சை தொட்டது. உண்மையாகவே ஆண்டவரை தேடுகிறார்கள், இறைவார்த்தை அக்கறையோடு மக்கள் நாடுகிறார்கள் என்பது மிக மிக என் நெஞ்சை தொட்டது.
மன்னார் மறை மாவட்டத்துக்கு சென்றேன். அங்கே ஆயரை பார்த்தேன். என்னுடைய வகுப்பு தோழர் ராயப்பு அவர்களுடைய கல்லறையிலே சென்று ஜெபித்தேன். அவர் பிறந்த பிச்சைக்குளம் அந்த ஊரிலே சென்று திருப்பலி நிறைவேற்றினேன். ஒரு உருக்கமான அனுபவம். ஒரு கடந்த கால கசப்பான, அவ்வளவு எளிதில்லாத, சுமையான கடந்த காலத்தை தாண்டி வந்திருக்கிற என்னுடைய இந்த மக்களுடைய நம்பிக்கை என் நம்பிக்கையையும் ஆழப்படுத்துகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல் மடு மாதாவிடம் சென்று நானும் ஜெபித்தேன். எவ்வளோ பேர் வந்தார்கள். எல்லாருக்கும் நற்செய்தி அறிவித்தேன். தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இறை வார்த்தையை கொடுத்தேன். மற்றவர்களும் வந்து ஆண்டவருடைய அருளை தேடியது என் நெஞ்சை தொட்டது. அன்பான மக்கள், பாசமான மக்கள், கடின உழைப்பாளிகள், இவர்கள் திரு அவை வழியாக நம்பிக்கையோடு விண்ணை நோக்கி செல்ல வேண்டும் என்று தான் நானும் ஆசிக்கிறேன். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பொதுவாக அருட்பணியாளர்களுக்கும் பொது நிலையினருக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கின்றது, ஒரு வேறுபாடு இருக்கின்றது. இந்த நிலையை குறைப்பதற்கு அல்லது அவர்களுடைய தொடர்பை இன்னும் அதிகரிப்பதற்கு என்ன செய்யலாம்? திருமுழுக்கு பெற்றவர்கள் என்றும் நிலையிலே அருள்பணியாளர்களும் பொது நிலையினரும் ஒரே தரப்பட்டவர்கள்தான் என்பதை முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். திரு அவை சட்டம் 204 திருமுழுக்கினால் என்ன நிகழ்கிறது என்பதை எடுத்துச் சொல்கிறது. 207 திரு அவை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறது. அதில் ஒரு பிரிவு எல்லாரும் பொதுநிலையினர், இன்னொரு பிரிவு திருப்பட்டத்தினர், கிளரிக்ஸ், அருள்பணியாளர்கள் என்று சொல்லுகிறோம். இந்த திருப்பட்டத்தினர் என்னும்போது, கிளரிக்ஸ் என்னும்போது அவர்கள் யார் என்று கேட்டால் 3 பிரிவுகளாக அவர்களே பிரிக்கப்படுகிறார்கள். திருத்தொண்டர்கள், குருக்கள் அல்லது அருள்பணியாளர்கள், ஆயர்கள். இவர்கள்தான் திருப்பட்டத்தினர் என்று சொல்லுகிறார்கள். சம் அமங் த பீப்புள் ஆஃப் காட், இறைமக்களில் சிலர் இந்த திருப்பட்டத்தினால் குருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், திருத்தொண்டர்கள், ஆயர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். நான் சொன்னது போல எல்லாரும் பொது குருத்துவத்திலே பங்கு பெறுகிறார்கள். இந்த பணி குருத்துவம் பொது குருத்துவத்திற்கு பணிவிடை செய்யத்தான் இருக்கிறது என்பதை இந்த அருள்பணியாளர்கள் அல்லது குருக்கள் மறந்துவிடக்கூடாது. தாங்கள் அவர்களை விட பெரியவர்கள் என்று நினைக்கக்கூடாது. புனித அகஸ்தினார் மிக அழகாக சொன்னார், ஃபார் யூ ஐ ஆம் எ பிஷப், உங்களுக்கு நான் ஆயராக இருக்கிறேன். அதுபோல் ஒவ்வொரு குருவாம் மக்களை பார்த்து உங்களுக்கு நான் குருவாக இருக்கிறேன், அருள்பணியாளராக இருக்கிறேன். வித் யூ ஐ ஆம் எ கிறிஸ்டியன், உங்களோடு நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். உங்களுக்காக ஆயராய் இருப்பது, குருவாய் இருப்பது எனக்கு அச்சத்தை உண்டு பண்ணுகிறது. அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் உங்களோடு நான் கிறிஸ்தவனாக இருப்பது தான் எனக்கு ஆறுதலாய் இருக்கிறது. இந்த மனநிலையை ஒவ்வொரு அருள்பணியாளரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு அருள்பணியாளரும் மக்களை இறைவாக்குனர்களாக மாற்ற வேண்டும், மக்களை தலைவர்களாக்க வேண்டும், மக்களை புனிதப்படுத்துபவர்களாக மாற்ற வேண்டும். அவர்களை புனிதப்படுத்தினால் போதாது, அவர்களை வழிநடத்தினால் போதாது, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் போதாது, கற்றுக் கொடுப்பவர்கள் மக்களாக இருக்கும்படி செயல்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? அவர்களை மதிக்க வேண்டும், அவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும், மரியாதையோடு அவர்களோடு பேச வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். என்னுடைய ஆயர்பணியின் விருது வாக்கு என்னவென்று கேட்டால், அவருக்கு செவி சாய்க்க அவுதீரே இல்லும் என்று. நான் எதற்காக இதை தேர்ந்தெடுத்தேன் என்றால், தாபோர் மலையிலே தந்தை கடவுள் என் மகனுக்கு செவிசாயுங்கள் என்றார். கானா ஒரு திருமணத்தில் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா வேறு வார்த்தையில் என் மகனுக்கு செவிசாயுங்கள். இணைச்சட்டத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஷெமா இஸ்ராயல், இஸ்ராயலே கேள், ஆண்டவரை அன்பு செய் என்று சொல். இது எல்லாவற்றையும் இணைத்துத்தான். அவருக்கு செவி சாய்த்தால் மக்களுக்கு செவி சாய்க்க வேண்டும், மக்களுக்கு செவி சாய்ப்பவர்கள் மீண்டும் மீண்டும் ஆண்டவருக்கு செவி சாய்க்க வேண்டும். இப்படி அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய பங்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் என்னுடைய திரு அவை சட்ட கட்டுரை ஒன்றில் ஃப்ரம் பாசிவிட்டி டு ஆக்டிவிட்டி, ஒன்றும் செய்யாமல் இருக்கிற நிலையிலிருந்து செயல்பாட்டுக்கு விழித்தெழ வேண்டும் என்று, எங்கெல்லாம் இந்த முப்பெரும் பணிகளை தனியாகவும்
குழுக்கள் அளவிலும் பொதுநிலையினர் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம அண்மையிலே நடந்த இந்த சினட் கூட்டு ருங்கியக்க திரு அவை பற்றிய இந்த சினட் மீண்டும் மீண்டும் கம்யூனியன், பார்ட்டிசிபேஷன் அண்ட் மிஷன், எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். ஆயர்களும் குருக்களும் பொதுநிலையினரும் துறவிகளும் ஒன்றாயிருப்பது, எல்லாரும் பங்கு பெற வேண்டும். பங்கேற்காத திரு அவையாக பல நிலைகளிலே நம்முடைய கத்தோலிக்க திரு அவை அமைந்துவிடக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்தி பல்வேறு நிலைகளிலே பங்கேற்பு. பல நேரங்களில் நாம் பார்க்கிறோம், பங்கு திருவிழாவுக்கு மட்டும் பங்கேற்பு, மற்ற நேரத்தில் எந்த பங்கேற்பும் அல்ல. ஆண்டவருடைய முப்பெரும் பணியிலே பங்கேற்பு, மறைக்கல்வியிலே பங்கேற்பு, பங்குக்கு தேவையான நிதியை சேர்ப்பதிலே பங்கேற்பு, ஏழைகளுக்கு உதவுவதிலே பங்கேற்பு, எல்லா நிலையிலும் ஒவ்வொருவரும் திரு அவையினுடைய செயல்பாடுகளிலே ஆண்டவருடைய முப்பெரும் பணியிலே பங்கேற்க வேண்டும். அப்போது இந்த இடைவெளி குறையும், எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். இன்றைய நாளிலே எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி கலையகத்துக்கு வருகை தந்து எங்களோடு இந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்ட சேலம் மறைமாவட்ட ஆயர் அருட்செல்வன் ராயப்பன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களையும் இறையியல் சிந்தனைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய பணி இன்னும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறையாசி வேண்டி நிற்கின்றோம். மீண்டும் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. அன்புக்குரிய யாழ் மறைமாவட்டத்தின் நம்பிக்கையாளர்களே, மறை அலை தொலைக்காட்சி அரும்பணி செய்வது எனக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்பு தந்தை ஆண்டோன் ஸ்டீஃபன் அவர்களையும் அவருடைய உடன் உழைப்பாளர்களையும் இன்றைக்கு என்னோடு கலந்துரையாடல் செய்த அன்பர் அலெக்ஸ் அவர்களையும் நன்றியோடு நினைக்கிறேன். இறைவனின் அன்பில் நிலைத்திருந்து எல்லாரும் தங்கள் குடும்பத்தாரை, தேவையில் இருப்பவர்களை நிறைவாக அன்பு செய்து நற்செய்தியில் ஊன்றி நின்று சாட்சிய வாழ்வு வாழ உங்களை வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பை அளிப்பாராக, மகிழ்ச்சியால் நிறைப்பாராக, நிறை அமைதியை நோக்கி வழிநடத்துவாராக. இந்த வாய்ப்புக்கு மீண்டுமாக நன்றி கூறுகிறேன். மறை அலை தொலைக்காட்சி வாழ, மறை நதி ஊடக பணி இன்னும் சிறக்க என்னுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.